வெல்கம் பேக் டு காஸ்மிக் கியூரியாசிட்டி. எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒருவேளை ஸ்பேஸ்ல அந்த முழுமையான வெற்றிடத்துல நம்ம தனியா மாட்டிக்கிட்டா நம்ம உடம்புக்கு உண்மையிலே என்னதான் ஆகும்? சினிமால காட்டுற மாதிரி நம்ம உடம்பு வெடிச்சு சிதறிடுமா, இல்ல வேற ஏதாவது நடக்குமா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் பார்த்திருப்போம் இல்லையா? அதுல ஸ்பேஸ் சூட் இல்லாம யாராவது வெளியே வந்தா அடுத்த செகண்டே அவங்க உடம்பு பயங்கரமா வெடிச்சு சிதற மாதிரி காட்டுவாங்க. ஆனா நிஜம் அது இல்லவே இல்ல. உண்மை என்னன்னா, நம்ம உடம்பு வெடிக்காது, ஆனா அதை விட ரொம்பவே வினோதமான ஒரு விஷயத்தால நம்ம உடம்பு வீங்க ஆரம்பிக்கும். ஏன் வெடிக்காதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் நம்ம தோல் தான். நாம நினைக்கிறத விட நம்ம ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது, அதே சமயம் ஃபிளெக்சிபிள் ஆனது. அதனால நம்ம உடம்ப அப்படியே ஒன்னா வச்சுக்க அதுவே போதும். ஆனா பிரச்சனை அங்க இல்ல. வெளியில அழுத்தம் சுத்தமா இல்லாததால நம்ம உடம்புக்குள்ள ஒரு விசித்திரமான ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? ஓகே, வெற்றிடத்துல மாட்டின அடுத்த சில நொடிகள்லயே முதல் பாதிப்பு எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காத்தலையும் திரவங்கள்லயும் தான். யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்த அழுத்தம் திடீர்னு 0 ஆனா என்ன ஆகும்? இந்த கண்டிஷனுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேர் இருக்கு, எபிலிசம். இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதாவது வெளியில அழுத்தம் இல்லாதனால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற திரவங்கள், குறிப்பா தண்ணி, நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர்லயே கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான், கொதிக்கவே ஆரம்பிச்சிரும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, எல்லாம் நொடிகளுக்குள்ள நடந்துடும். ஃபர்ஸ்ட், வெளியில அழுத்தம் குறையறதால நம்ம ரத்தத்துல கரைஞ்சிருக்கிற நைட்ரஜன் வாயுவெல்லாம் சின்ன சின்ன பபிள்ஸா ஃபார்ம் ஆகும், சோடா பாட்டில் திறந்தா வர்ற மாதிரி. அதே நேரம் நம்ம தோல்லையும் மற்ற சாஃப்ட் டிஷ்யூஸ்லயும் இருக்கிற தண்ணி ஆவியாக ஆரம்பிக்கும். இது ரெண்டும் சேர்றதால நம்ம உடம்பு கிட்டத்தட்ட 2 மடங்கு சைஸுக்கு பலூன் மாதிரி ஊதிடும். சரி, உடம்பு தான் இப்படி வெளியில வீங்குது. அப்போ உள்ள இருக்கிற நம்ம முக்கியமான உறுப்புகளோட நிலைமை என்ன? அங்கதான் நிலைமை இன்னும் மோசமாகும். முதல்ல நுரையீரல். அதுக்குள்ள இருக்கிற காத்து பயங்கரமா விரிவடைஞ்சு நுரையீரலையே டேமேஜ் பண்ணிடும். அப்புறம் நம்ம ரத்தத்துல உருவான அந்த கேஸ் பபிள்ஸ் இருக்கே, அது நம்ம ரத்த குழாய்களை பிளாக் பண்ணிடும். இதனால என்ன ஆகும்? நம்ம இதயம், மூளை மாதிரி ரொம்ப முக்கியமான உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளையை கட் ஆயிடும். இதுதான் இதுலயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் தியரி மட்டும் இல்ல. 1966ல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம் இந்த அறிவியல் உண்மைகள் எவ்வளோ பயங்கரமானதா இருக்க முடியும்னு நமக்கு உணர்த்துச்சு. சம்பவம் நடந்தது 1966ல. நாசாவோட ஒரு வேக்யூம் சேம்பர்ல ஒரு டெக்னீஷியன் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவரோட ஸ்பேஸ் சூட்ல ஒரு சின்ன லீக் ஏற்பட்டுச்சு. அந்த சின்ன லீக் போதும் அவர் கிட்டத்தட்ட ஒரு முழு வெற்றிடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார். அவர் சுயநினைவை இழுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே வினோதமான, நம்ப முடியாத ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கார். அவர் சுயநினைவை இழக்கிறதுக்கு முன்னாடி உணர்ந்த கடைசி விஷயம் அவரோட வார்த்தைகள்லே சொன்னா, என் நாக்குல இருக்கிற தண்ணி கொதிக்கிறத என்னால உணர முடிஞ்சது. நினைச்சு பாருங்க, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அந்த எபிலிசம்ங்கிற விஷயம் எவ்ளோ உண்மை, எவ்ளோ வேகமா நடக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு நேரடி சாட்சி இருக்கவே முடியாது. நல்ல வேளை அங்க இருந்தவங்க ரொம்ப வேகமா செயல்பட்டு சில நொடிகளுக்குள்ளேயே அந்த சேம்பரோட பிரஷரை நார்மலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. இந்த சம்பவம் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டா நமக்கிட்ட உயிர் பிழைக்க எவ்வளவு நேரம் இருக்கும்? சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மாதிரி ஒரு வேக்யூம்ல மாட்டிக்கிட்டா எவ்வளோ நேரம் நம்மால சுயநினைவோட இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சிட்டீங்களா? பதில் வெறும் 15 வினாடிகள். ஆமாங்க, ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் தான். ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போறது நின்ன உடனே கிட்டத்தட்ட 15 வினாடிகளுக்குள்ளேயே நாம சுயநினைவை இழந்துருவோம். அப்போ இந்த முழு விஷயத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, விண்வெளி வெற்றிடத்துல உண்மையான ஆபத்து நம்ம உடம்பு வெடிக்கிறது கிடையாது. திடீர்னு அழுத்தம் குறையிறது, நம்ம உடம்புக்குள்ளேயே திரவங்கள் கொதிக்கிற அந்த எபிலிசம், எல்லாத்துக்கும் மேல மூளைக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போறது. இதுதான் உயிருக்கே ஆபத்தான உண்மையான காரணங்கள். இந்த விண்வெளி பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் காஸ்மிக் கியூரியாசிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.